பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம சம்பாதிக்க முடியும். சும்மா வந்து நான் ஆட்டோ டிரைவர் தான் என்னோட பிஸ்னஸ் ஆக்சுவலி ஆரோகோல்டில் முதல்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணதெல்லாம் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ஸில் நிறைய பேர் தெரியும். சென்னையில் 17 வீடு வச்சிருக்காரு. அவர் சொல்கிறாரு வீடு வாங்காதீங்க, ரெண்டல் ஹவுஸில் இருங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு 17 வீடு இருக்குது. அது இங்கே பார்க்குற அந்த யூடியூபர்ஸ்லையோ இல்லை பார்க்குறவங்களுக்கோ அது தெரியாது. ஏன் நீ வாடகை வீட்டில் இருக்கலாம்ல, இப்போ நீ இருக்க வீடு வாடகை வீடானா அதுவும் கிடையாது. ரெண்டாவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத சொல்கிறான். அவன் பின்னாடி எவ்வளோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்திருப்பான்றது தெரியாது. ஸோ சோஷியல் மீடியாவை பார்த்து உங்களோட லைஃப்பை நீங்கள் அப்படி வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆனால் இத்தனை வருஷமா நானும் 4 வருஷமா கேஸ்ட் இன்னைக்கு கேட்குறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு கேட்குறாங்க. என்ன கேட்டால் வருதேன், நீங்கள் என்ன கேஸ்ட், நீங்கள் நான்வெஜ் சமைப்பீங்களா, அது இது இது அது என்ன இது வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணீங்களா? அன்னைக்கு வந்து மறுநாளே வீடு வாங்கிட்டேன் நான். 200 கிராம்ல இருந்து 400 கிராம் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணுறியோ, கோல்டு வாங்காத அப்படின்றது சொல்லுவேன். அந்த டெம்ப்ளேட் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி எங்கெல்லாம் கோல்டு பற்றி வீடியோ அங்கே வந்து கோல்டு பீஸ் தான் பெஸ்ட்டு. கோல்டு பீஸ்னா என்னன்னு வீடியோ போடுதே நீங்கள் தான். ஹாய் ப்ரோ. ஹாய் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். எஸ் சேம். ஸோ கோல்டு ரிலேட்டட் நிறையா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஆப்ஷன் பற்றி. அதில் நிறைய பேர் இப்போ நான் பார்க்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் ஆரா கோல்டு. நான் கோல்டை பற்றி பேசினாலே ஆரா கோல்டு. அதனால தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி பாட்காஸ்ட் ஒன்று நம்ம பண்ணிடலாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ப்ளஸ் நம்ம பெருசாகவும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணி மக்களுக்கு இது பண்ணிடலாம் கூட்டேன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஆல்சோ ப்ரோ. ரொம்ப நன்றி. அகைன் நானும் உங்களோட எல்லா போஸ்ட்டும் பார்ப்பேன். கோல்டுனாலே எல்லாருமே உங்கள்கிட்ட தான் வந்து சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்பாங்க. அண்ட் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா ஆரா கோல்டு இருக்கிறது எனக்கு ஆக்சுவலி அகைன் இட்ஸ் ப்ரிவிலேஜ். ஐ கன்சிடர் ப்ரிவிலேஜ். நீங்களும் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிங்க, வீடியோ நல்லா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ நம்ம இப்போ கோல்டு வாங்குறோம் அப்படின்னும் போது வந்து நம்ம எதை ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம்? இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு கோல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட அப்பா அம்மா காலகட்டத்தில் ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. நம்ம போய் கோல்டுன்னு வாங்கினா நகையாக போய் வாங்குறோம், இல்லை பாரா வாங்குறோம், காயினை வாங்குறோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அம்மா அப்பா காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஜுவல்லரியாக வாங்கியே பழகிட்டாங்க. ஆக்சுவலி அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிருந்தாங்க ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அப்படியே ட்ரெயின் ஆகிருப்பாங்க அவங்கெல்லாம். அவங்க இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, மாதம் ஆச்சுன்னா வாடா ஒரு செயின் வாங்குவோம், ஒரு பிரேஸ்லெட் வாங்குவோம், இப்படி தான் வாங்குவாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்குறது கிடையாது. ஏன்னா அவங்க தேர் யூஸ் டு இட். பட் இன்றைக்கி காலகட்டத்தில் அது அப்படியே மாறி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்சிஸ்லாம் வந்து ரொம்ப அந்த ஆர்னமெண்டல் ஜுவல்ஸுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறது இல்லை ஆக்சுவலி. ஸோ அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அப்படி பார்க்கும்போது தான் அதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் ETFs இருக்குது, டிஜிட்டல் கோல்டு இருக்குது, அண்ட் அகெயின் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு இருக்குது. அண்ட் அவங்கவுங்களுக்கு எது வந்து அதான் சொல்ல, அது பேப்பர் கோல்டு கேட்டகரியில் வரும், ஃபிசிக்கலாக கிடைக்காது. பட் இங்கே வந்து டிஜிட்டல் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். யூ கெட் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஃபிசிக்கல் கோல்டோட பெனிஃபிட்டும் கிடைக்கும், பேப்பர் கோல்டோட பெனிஃபிட். இப்போ நம்ம ETF-ஆக வாங்குறோம் அப்படின்னா நம்ம வெறும் காசாக கொடுத்து வாங்கி ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கப்புறம் காசாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியாது, நம்ம கோல்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கலாம். அதுலேயும் சில அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லேட்டர் வி கேன் டாக் அபவுட் தட். ஸோ இப்போ டிஜிட்டல் கோல்டுன்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்கிக்கலாம், ப்ளஸ் நம்மளால் வந்து அது வேணான்னா நம்ம வாங்கி அப்படியே காசாகவும் விற்று எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் ஆப்ஷன்? நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கடந்த ஒரு சில வருஷங்களா, 1 வருடம் 2 வருட காலமாக ETF தான் பெஸ்ட்டு, பீஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சனால அந்த டெம்ப்ளேட் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரி எங்கெல்லாம் கோல்டை பற்றி வீடியோ அங்கே வந்து கோல்டு பீஸ் தான் பெஸ்ட்டு, ETF தான் பெஸ்ட், இப்படி போட்டு போயிடறாங்க. ஃபஸ்ட்டு 2021 கோல்டு பீஸ்னா என்னன்னு வீடியோ போடுதே நீங்கள் தான். மொதல் வீடியோ கோல்டு பீஸ்னா இன்ஸ்டால என்னன்னு போடுறது 2021 நான் தான். அந்த காலத்தில் அது நல்லா இருந்தது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டாக வச்சு நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி நான் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நீங்கள் பண்ணீங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் அதான் சொன்னேன், ஒவ்வொரு டைம் டியூரேஷன் பொறுத்து நமக்கு எல்லாருக்குமே பெரிய எனிமி இன்ஃப்ளேஷன் டாக்ஸ். எஸ் கரெக்ட். ஒரு பேசாத ஒரு விஷயம் டாக்ஸ். எஸ் அதுதான் நமக்கு வந்து பெரிய எனிமி. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டு இப்போ வந்து 2 தான். நீங்கள் ஒரு கோல்டு ETF வாங்கி 1 இயருக்குள்ளே விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டேக்ஸ். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா 12.5% டேக்ஸ். ஸோ ETF-க்கு 1 இயர். ஸோ அப்போ 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா 12.5% இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது
இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இடிஎஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, என் பொண்ணுக்கு இப்போ தான் 2 வயசு ஆகுது, 20 வயசில் தான் எனக்கு நகை தேவைப்படும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் எனக்கு தேவைப்படும், அதுக்கு நடுவில் எனக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட ஒய்ஃப் நகை இருக்குது, அதை நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கு போகிறதோ எதுவோ யூஸ் பண்ணி போனார். அப்போ நான் 20 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயம். ரெண்டாவது என்கிட்ட ஆல்ரெடி சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது, இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குன்னு கேட்டார். ஐ செட் லைக் ஓகே, நீங்கள் போய் டிஜிட்டல் ஃபிசிக்கல் கோல்டாக எல்லாருக்குமே கொடுக்குறோங்க ஆப்ஷன் கொடுக்கு, 2 ஆப்ஷன் கொடுப்பேன். உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போயிட்டு டிஜிட்டல் கோல்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு யார் உங்களுக்கு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஃபிசிக்கல் கோல்டாக கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபிசிக்கல் கோல்டெலாம் வேண்டாம், எனக்கு வெறும் டிஜிட்டலாக நான் அப்படியே வாங்கி அப்படியே செல் பண்ணால் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஓகே நீங்கள் ETF போகலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ ஆரோ கோல்டில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மாதம் டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னால் அது ஃபிசிக்கல் கோல்டு ஓகே ஸோ நாளைக்கே பண்ணலாம், அது ஓகே. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ டிஜிட்டல் கோல்டில் 8 வருஷத்துக்கு வரைக்கும் தான் வாலெட் வந்து ஃப்ரீ, மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியாது. 8 வருஷத்துக்கு அப்புறம் சார்ஜபிள், அது ஒரு ஃபீஸ் தனியாக வரும். ஸோ இப்போ நான் 10 வருஷம் எனக்கு இது அப்படின்னும் போது ஓகே நம்ம 5 வருஷமா கூட பிரிச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆரோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து அந்த கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டா ஒன்று காயினாவோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது பெட்டர். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காயினா எடுக்கிறதுக்கு பதில், ஏன்னா காயினா எடுத்தாலும் நம்ம திருப்பி 24 கேரட் காயின் இருக்கு உங்ககிட்ட, அதை எடுத்துட்டு போய் நான் திருப்பி நகையா மாற்றணும் அப்படின்னா செய்கூலி சேதாரம் பண்ணணும். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் நகையா மாற்ற போறீங்கன்னா அது கூட செய்கூலி சேதாரம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ ஆரோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11 லட்ச ரூபாய் நான் சேர்த்துட்டேன். அந்த 11 லட்ச ரூபாய் ஒரே டைமில் எடுக்காம ஸோ நகைச்சீட்டு போய் போட்டுட்டு மாதம் 1 லட்ச ரூபாய் நகைச்சீட்டு 11 மாதம் நகைச்சீட்டு போட்டிங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்களால் நகை எடுத்துக்க முடியும். கரெக்டாக? அப்போது இங்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இந்த மாதம் 11 லட்சம் எனக்கு நான் ஆரோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப், ஒரு ஏதோ ஒரு ஏபிசின்ற ஒரு ஜுவல்லரி ஷாப் நான் எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து மாதம் 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் நான் அந்த நகைச்சீட்டு போகிறேன். சரி, நகைச்சீட்டு போட்டு 11ஆவது மாதம் எடுக்கும்போது எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு ஃபஸ்ட்டு எனக்கு இது கிடைச்சிரும், ஃபிசிக்கல் கோல்டாக கிடைச்சிரும், செய்கூலி சேதாரம் எல்லாமே கிடைச்சிரும். ரெண்டாவது நான் வெயிட் பண்ணி வாங்கினதுனால எனக்கு அப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டட் இதுவுமே கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு கேள்வி வரும், இங்கே நீ ஆரோ கோல்டில் நீ வாங்கும்போது GST 3% வருமே அப்படின்னு சொல்லிட்டு, இதே நான் டிஜிட்டல் கோல்டில் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவேனே. இப்போ நான் வந்து ஒரு கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கோல்டு பீஸ்லேருந்து நான் மாதம் அமௌண்ட்டை விட்ரா பண்ணி கூட நான் இது வாங்குவேன். ஏன்னா நான் இங்கே GST பே பண்ண மாட்டேன். இங்கே 3% GST, அங்கே 12.5% ஷார்ட் கேபிட்டல் கெயின். ஈவன் தோ நீ கோல்டு பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ போய் செல் பண்ணும்போது 12.5% நீ டாக்ஸ் அப்படின்றது பே பண்ணணும். அப்போ அது நீ பே பண்ணுற இந்த 3% GST விட இந்த 12.5% அதிகம். ஆனால் இப்போ அது இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் நல்லா இருந்தது, இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட் இருந்ததுனால உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4% உங்களுக்கு இண்டஸ்ட்ரியேஷன் பண்ணதுனால 4%க்கு வந்துடும். ஆனால் இப்போ 12.5%. இது ஃபியூச்சரில் மாறலாம், மாறாமையும் போகலாம். ஆனால் இப்போ இருக்க சினாரியோக்கு நம்ம டிஜிட்டல் கோல்டில் போய் ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 12.5% டாக்ஸ் அப்படின்றது பே பண்ணணும். இதுவே நம்ம இதில் பண்ணுறோம், நம்ம 3% GST பே பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு பெனிஃபிஷியல் 3%. எஸ் கரெக்ட், ஆப்வியஸ்லி இந்த கால்குலேஷன் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, யாருமே போடல, சொல்ல மாட்டாங்க. அண்ட் இந்த டாபிக் நம்ம பேசும்போது தான் எனக்கு இந்த டாபிக் நானுமே வீடியோ போட்டதில்ல, பட் ஐ நோ திஸ் டாபிக். ஆனால் நான் இது ஆடியன்ஸுக்குன்னு சொல்லி நான் போட்டதில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஐம் பிளானிங் டு டூ. நீங்கள் டிஜிட்டல் கோல்டு இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு வாங்க போறீங்கன்னா ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத ஐம் பிளானிங் டு டூ. நகை கடையில் போய் நம்ம கொண்டு போய் அவங்க கொடுக்குற பணத்தை அவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ண சினாரியோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், கோல்டில் வந்த பணத்தை அவங்க கோல்டுலேயே பார்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் த்ரைவ் ஆயிருக்கும். டியூ டு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யாரோ ஒருத்தங்க ஐடியா கொடுத்துருக்காங்க, சார் கோல்டு பிஸ்னஸ் பண்ணால் 15% தான் லாபம் வரும் மேக்கிங் சார்ஜில், நீங்கள் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போடுங்க, உங்களுக்கு அப்படியே நிறைய டூரேஷன்ல அங்கே பணம் கிடைக்கும். இப்படி தான் லாக் ஆகி அந்த பணம் லாக் ஆகி அந்த டிஃபால்ட் அடிச்சதுக்கான காரணமே அதுதான் ரீசனாக போச்சு ஆக்சுவலி. ஸோ இங்கே நான் அதை சொல்கிறேன், சி ஐ எம் aware ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், ஐ லேர்ன்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் அண்ட் ஐ மேட் ஷூர். சி அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த இடத்துலலாம் தவறு நடக்க நம்ம தெரிஞ்சு அதை செய்யாமல் இருக்கிறது பேர் தான் டிசிப்ளின் ஆக்சுவலி. கரெக்டுங்களா? ஸோ ஐ பர்சனலி மேட் ஷூர் தட் திஸ் கம்பெனி ஸ்ட்ரக்சர்ட் இன் சச் அ வே தட் இட் இஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் த கம்பெனி அண்ட் ஃபார் த கஸ்டமர். எப்படின்னா அந்த சொன்ன இந்த செய்கூலி சேதாரம் கிடையாது. ஆரோ கோல்டோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, மக்களுக்கு பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்குறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கோல்டை நான் ஆஃப்லைனில் வாங்க ட்ரை பண்ணேன்னா, நம்ம ரெடி சொல்கிறேன், இந்த 365 நாள் கோல்டு வாங்குற கான்செப்டை நான் வந்து ரொம்ப ரெகுலராக பேசிகிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜிங், த லா ஆஃப் ஆவரேஜிங் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லைட் ஆன் யுவர் பாக்கெட். டெய்லி 50 ரூபா வாங்குறப்போ உங்களுக்கு பெருசாக போகிறது தெரியாது. ஆனால் இதே ஒரே நாளில் போயிட்டு 1 கிராம் 10,000 வாங்கும்போது அவன் மனசு என்ன தோணும், 10,000 கொண்டு போய் இதில் போடணுமா, 1 கிராம் 10,000 வந்துருச்சா அப்படின்னு.
1 கிராம் 10,000 குறைஞ்சவன் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்குறதே விட்டுறாங்க. ஆனால் இது 50 ரூபா அவனுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஒரு டீ கடையில் போய் சும்மா டீ காஃபி வடை சாப்பிட்டாலே நீங்கள் 50 ரூபா வந்துருது பில்லு. ஸோ அவங்களுக்கு தேர் ரெடி டு டூ தட். எவ்ரிபடி ஹேஸ் அ டிஸ்போசபிள் அமௌண்ட் ஆஃப் மணி. ஒரு சின்ன அமௌண்ட், அது விரலுக்கு ஏற்ற வீக்கம் மாதிரி ஆளாளுக்கு மாறலாம். ஒருத்தர் 50 ரூபா, ஒருத்தர் 100 ரூபா இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது இன்ஃபேக்ட் நான் வந்து ஐம் ட்ரைங் டு பில்ட் அ ஹேபிட். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்ங்கிறது ஒரு ஹேபிச்சுவலாக இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் வந்து பீரியடிக்கலாக வந்து இப்போ எப்படின்னா 12 மாதம் இருக்குது, 12 மாதத்தில் 12 நாள் மட்டும் நான் ஜிம் போனேன்னா நான் வந்து ஃபிட்டாக 6 பேக்ஸ் நினச்சா முடியாது. அதே மாதிரி தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் ஃபிட்டாக இருக்கணும், நான் வருஷத்தில் 12 நாள் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னாங்கன்னா முடியாது. நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், 365 டேஸும் பண்ணிப்பாரு. ஒரு நாள் கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும் கோல்டோட ப்ரைஸ். ஏன்னா டெய்லி ஃப்ளக்சுவேட் ஆகும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும். அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் நீ கோல்டு வாங்கினா உனக்கு வந்து 100 கிராம் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 102 கிராம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இப்படி கிடைக்கும் போது இந்த லா ஆஃப் ஆவரேஜில் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நான் பார்த்துருக்கோம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஆரோகோல்டில் நாங்கள் வந்து அந்த டெக்கை பில்ட் பண்ணி ஆட்டோ சேவிங்ஸ், அதாவது ஆப்பே உங்களுக்காக நீங்கள் செட் பண்ணுற அமௌண்ட் டெய்லி எனக்கு 50 ரூபா பண்ணியிருந்தா நீங்கள் தூங்கினாலும் சரி, நீங்கள் வெளியூர் போனாலும் சரி, நீங்கள் மறந்தாலும் சரி, அது உங்களுக்கு சேவ் பண்ணி சொல்லி திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஹா பரவாயில்லையே 4 கிராம் சேவ் பண்ணிருக்கேன், 8 கிராம் சேவ் பண்ணி சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸி ஷெடியூல், அவங்க பிஸி ஷெடியூலில் போய் டெய்லி போய் ஓப்பன் பண்ணி 50 ரூபா 100 ரூபா போட முடியாதுங்கிறது இதை நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கோல்டில் லான்ச் பண்ணினா நம்ம மீட் பண்ணப்பெல்லாம் கோல்டு மட்டும் தான் இருந்துச்சு. தென் ஸ்லோலி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்களே வந்து எங்கிட்ட கேட்குறாங்க சார் சில்வர் இருக்குமா? ஸோ இப்போ உங்ககிட்ட சில்வர் இருக்கா? எஸ், சில்வரும் எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. 99.9% பியூர் சில்வர். சில்வர் எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அதே மாதிரி நான் வந்து இப்போ டிஜிட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், வேணா அந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் எடுத்துக்கலாமா? எஸ், சரி இப்போ நான் எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி கோல்டும் இதே மாதிரி தான். இப்போ இதில் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் பைபேக்னு ஒன்று நாங்கள் போட்டிருப்போம். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். திஸ் காயின் இஸ் ஆல் 99.9% பியூரிட்டி. when we mint it, இந்த மாதிரி டேம்பர் ப்ரூஃப் பேக்கேஜிங்கில் போட்டு கஸ்டமருக்கு நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிடுறோம். இப்படி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கான டைம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி சென்னையோ பெங்களூர்லாம் எடுத்து பாருங்க, போயிட்டு வரதுக்கு 1 hour ஆகிடும். அது போக அந்த கடையில் போய் நான் 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் வாங்கிட்டு வரதுக்கு. வெறும் இந்த ஒரு காயினை இது அங்கே வாங்கினாலும் சரி, இங்கே வாங்கினாலும் சரி, பியூரிட்டி ஒன்றே தான் இருக்க போகுது ஆக்சுவலி. ஓகேங்களா? அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அங்கே நேரில் போய் வாங்கும்போது ஆப்வியஸ்லி அங்கே போய் குடிக்கிற ஏசியில் காற்றுலேருந்து டீ காஃபி ஜூஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று வருதுல, நம்ம போனோடனே நம்மளுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து அதில் இன்க்ளூட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐ ஸ்பெண்ட் 7 years ஆஃப் மை லைஃப் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆரோகோல்ட். நான் ஆரோகோல்ட் வந்து டக்குன்னு ஓவர் நைட்டில் ஸ்டார்ட் பண்ணி. ஆரோகோல்ட்னா என்ன ப்ரோ, என்ன பிளாட்ஃபார்ம்? எனக்கு தெரியும், பட் என்னோட ஆடியன்ஸ்க்கு தெரியும். கண்டிப்பாக ஆரோகோல்ட் என்ன பண்ணுறாங்க? ஸோ வாட் ஆரோகோல்டோட ஆக்சுவல் கம்பெனி நேம் வந்து மொய் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். The company name is called Moi Technology Private Limited. It's not Aragold. Aragold is app name. Moi Technology Private Limited நான் ஏன் அதுக்கு நேம் பண்ணேன்னா, I wanted a Tamil finance word for naming the company. மொய் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும், அந்த கல்யாண வீட்டில் மொய் வைக்கிறது அப்படிம்பாங்க. அப்படி யோசிச்சது தான். இனிஷியலி the name of the app was considered as மொய் கோல்டு. நான் மொய் கோல்டு வைக்கலாம் தான் நான் நினச்சிருந்தேன் ஆக்சுவலி. அது தமிழ் வேர்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் தென் we were thinking இது வந்து மக்கள் வாயில் நுழையுமா? ஏன்னா சில பேர் மொய்ங்கிறது மைன்னு சொல்லுவாங்க, மை கோல்டுன்னு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால அப்புறம் நாங்கள் யோசிச்சப்போ I came up with the word aura. ஆராங்கிறது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஆரா ஆக்சுவலி. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஒளிவட்டம்ன்றது. அண்ட் ஆல்சோ அதுக்குள்ள இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஏயு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கோல்டோட கெமிஸ்ட்ரி டேபிளில் பீரியாடிக் டேபிளில் ஏயுனா கோல்டு. RA அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா காட் ஆஃப் கோல்டு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆராங்கிற வேர்டுக்கு. ஸோ தென் ஐ தாட் ஓகே ஃபைனலி ஆரா கோல்டு அப்படிங்கிற ஒரு நேம் கிரியேட் பண்ணேன். ரெண்டாவது நீங்கள் கேட்டால் அது என்ன அதுன்னு சொன்ன மாதிரி. ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து இட் வாஸ் அ டெக் பிஸ்னஸ். ஐ வாஸ் எஸ். ஸோ என்னோட 8 years ஆஃப் மை லைஃப் நான் டெக் பிஸ்னஸ்லாம் இருந்தேன். ஐ வாஸ் கிரியேட்டிங் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கான ஆப்ஸ் எல்லாம் டெக்கி கைண்ட் ஆஃப். ஆனால் ஃபினான்ஸ் வேர்ல்டுக்குள்ள நான் எப்படி வந்தேன்னா, லைக் உங்களை மாதிரி பீப்புளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ஃபஸ்ட் பிஸ்னஸ் சம்பாதிக்கிற பணத்தை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். என்னென்னா சம்பாதிக்கிற பணம் வர்றதை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன். இது நான் பண்ண தப்பு. ஸோ அதை அட்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு வழியே இல்லை. ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நான் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, சம்திங் ஐம் டூயிங் ராங் பிகாஸ் மை வெல்த் இஸ் நாட் க்ரோயிங். அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஆக்சுவலி. நம்ம சம்பாதிச்சு உள்ளே போட்டால் தான் அது க்ரோ ஆகுதே தவிர அதுவாக வந்து மல்டிபிள்ஸாக ஆகலை. ஆனால் வேற பியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ ரன்னிங் சிமிலர் கம்பெனிஸ், வேறு கம்பெனிஸ் பிஸ்னஸஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம 2x 3xலாம் மல்டிபிள் குவாட்ரபிள் பண்ணிட்டு இருக்காங்க ஓவர் கப்புள் ஆஃப் இயர்ஸ். இது எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ தான் தேசட் அது வந்து பணம் வருது வந்தோடனே நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. ஓகே, இன்வெஸ்டர் ஒன்று பண்ணலாங்கிறதே எனக்கு அப்போ தான் தோணுது. நான் அது வரைக்கும் சம்பாதிச்ச எஜுகேஷன்ன்றது இந்தியாவில் ரொம்ப கம்மி. அவங்களும் பெருசாக ஸ்டடிலாம் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுற டைம் சரியாக இருக்கனால எங்கள் பெரியப்பாட்ட கொடுத்துருவேன், அவர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அவரை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவார். இப்படி தான் ரொம்ப வேக் ஆன்சர்ஸ் தான் எனக்கும் கிடச்சிச்சு. Then I took time myself thinking that
சரி இது என்னென்னு நம்மளே கற்றுக்கலாம். பர்சனல் ஃபினான்ஸுங்கிற ஒரு டாபிக் எடுத்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ரிச் டாட் புவர் டாட்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி மை ஜேர்னி ஸ்டார்டட் தட் புக். எவ்ரிஒன் ஸ்டார்ட். ராபர்ட் கியோசாகி பிளேட் அ வெரி வெரி க்ரூஷியல் ரோல் பிஹைண்ட் த ஸ்பார்க் ஆஃப் அவர் கோல்ட் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ அவரோட புக் எடுத்து நான் ரீட் பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனல் முக்கியம். அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா பணம் எப்படி வேலை செய்யுது தெரிஞ்சுட்டு தான் நம்ம சம்பாதிக்க முடியும். சும்மா வந்து நான் நைட்டு டெய்லி சாமி கும்பிட்டு எனக்கு பணம் வந்துடும் மழையாக கொட்டணும்னா அவ்வளோ கொட்டாது. யூ ஹேவ் டு ப்ராப்பர்லி மேனேஜ் யுவர் ஃபினான்ஷியல் டெசிஷன் வில் பிளே அ வெரி கீ ஃபேக்டர் டு மல்டிப்ளை யுவர் மணி ஆர் வெல்த். இதை தெரிஞ்சதுக்கப்புறம் படிக்கும்போது தென் அப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இன்ஃப்ளேஷன். ஒரு பெரிய விஷயத்த பார்க்குறேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? நான் நினச்சேன் 100 ரூபா கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் 107 ரூபா வருது. எனக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரீயாக 7 ரூபா வருது, ஏன்டா மற்றவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சம்பாதிச்சு உள்ள போட்டால் 7% நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவில் 7%, பேங்க் 7% தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஆஃபர் பண்ணாங்கன்னா எக்ஸாக்ட்லி இன்ஃப்ளேஷன் கூடிடும். ஏன்னா மக்கள்கிட்ட அதிகமான காசு இருக்கும். நான் போய் 100 ரூபா போட்டு எனக்கு ஒரு 110 ரூபா கொடுக்குறாங்க, ஆனால் என்னோட விலைவாசி வந்து ஒரு 7 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அப்போ எல்லார் கையிலுமே எக்ஸஸாக 3 ரூபா. அப்ப அந்த 3 ரூபாய் மணி என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி இன்ஃப்ளேஷன் ஏறும். எக்ஸாக்ட்லி. சோ அதனால எப்பயுமே அந்த ரெப்போ ரேட் அந்த இதுல ஆவரேஜ்லயே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அமெரிக்கால எப்படி கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுக்குறாங்க சேவிங்ஸ் பண்ண 0.25%. அதனால இன்ஃப்ளேஷன் பட் இப்போ கோவிட்க்கு அப்புறம் ஏறிடுச்சு 6 அந்த ரேஞ்ச் வந்து. எக்ஸாக்ட்லி. ஏன்னா எகனாமியை பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டினாங்க. பட் 0.25% இருக்கும்போது அந்த மணியோட வேல்யூ ரிட்டைன் ஆச்சு ஆக்சுவலி. பிகாஸ் இந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் மக்களுக்கு என்ன வேணும்? யாராவது 50% ரிட்டர்ன் கொடுக்குறேன் பேங்க்ல சொன்னாங்கன்னா சந்தோஷமா ஓகே தான் சொல்ல போறாங்க. மக்களுக்கு அதை பற்றி கேட்க கிடையாது. ரிஸ்க் ஃப்ரீ எனக்கு எங்க பணம் அதிகமாக கிடைக்குது அங்கே கொடுக்க அவங்க ரெடி. பட் அது வந்து இன்டெரக்ட்லி எக்கனாமி அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி த மோர் மணி கெட்ஸ் இன்ஃப்ளேட்டட் த மோர் இன்ஃப்ளேஷன் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் ஆக போகுது ஆப்வியஸ்லி. ஸோ அதான் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து 7% சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் நான் அப்படியே டீப் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த 7%ங்கிறது நீங்கள் சொன்னீங்களா கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இட்ஸ் அண்டர் ரிப்போர்ட்டட் ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் அது நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கே தெரியும் என்னென்ன விலை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் அவங்க கால்குலேட் பண்ணுறது ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் வி ஹேவ் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதையுமே நம்ம வந்து சொன்ன மாதிரி எசென்ஷியல் நான் எசென்ஷியல் எடுக்கணும். சிபிஐ இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு லாஸ்ட் 2016 விட கம்மியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டேட்டா வந்தது. ஆனால் வெஜிடபிள் ஆயிலோ நம்ம வீட்டில் குக் பண்ணுற ஆயிலோ பார்த்தீங்கன்னா மோர் தென் 30% போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்ஃப்ளேஷன் பல்சஸும் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க கால்குலேட் பண்ணுற விதம் வேற, நம்ம டே டு டே எப்படி பண்ணுறாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, எசென்ஷியல் ப்ராடக்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, நான் எசென்ஷியல் ப்ராடக்ட் 2 எடுத்து அது ஒரு ஆவரேஜ் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா BMW கார் எவ்வளோ இன்ஃப்ளேட் ஆயிருக்குன்னு எடுக்கிறாங்க, அது நான் எசென்ஷியல். அது வந்து இன்ஃப்ளேட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. போன வருஷம் அந்த கார் 75 லட்சம், இந்த வருஷம் அது 75 0%. இங்கே நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 30%. 30 + 0 / 2 போட்டுறாங்க 15%. அப்போ ஓவரால் இன்ஃப்ளேஷன் 15% தப்பு. இந்த டேட்டா தப்பாக இருக்கான எக்ஸாம்பிள். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அக்யூரேட் டேட்டா அப்படி இல்லை. எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் கம்பைன் பண்ணி அதை ஆவரேஜ் எடுக்கிறாங்க, 7% ரிப்போர்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் ராங். அண்ட் ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி பேங்க்கில் நம்ம போட்டால் கூட இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட்லாம் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. கரெக்டுங்களா? இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபண்டை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டுமே போட்டுருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நான் எடுத்து பார்த்தேன்னா அரௌண்ட் 75% தமிழ்நாடு மக்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வந்திருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த செக்டரில் இன்வெஸ்ட் போட்டு பணத்தை கட்டுறதுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா எனக்கு வட்டி வரும் அப்படிங்கிறனால. அண்ட் ஸ்பெஷலி ரிட்டையர்ட் பீப்புள். சரி, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா லிக்விட் மணியும் கோல்டும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சதுக்கு. ரைட்டுங்களா? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த ரிட்டையர்ட் பீப்புளெலாம் கோல்டாக பார்க் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு லாங் ரன்னுக்கு அவங்களுக்கு ரன்வே லாங்காக வேணும், அவ்வளோதான். கரெக்டாக மாதம் எனக்கு வர பென்ஷன் அமௌண்ட்டை கொண்டு போய் நான் ஒரு அமௌண்ட்டில் பார்க் பண்ணி வைக்கிறேன், எனக்கு எப்போ தேவைன்னா எடுக்க போகிறேன். அப்போ அது கோல்டில் போட்டுச்சிட்டிங்க, தேவைங்கிறது 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரும்போது அது அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் அன்றைக்கி விற்று பணமாக்கிக்கோங்கிறது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இன்னொன்று சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அண்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் அந்த இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இப்போ நான் கோல்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரிட்டையர்டு பர்சன், எனக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னும் போது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து 9120 ரூபாய். இன்றைக்கான கரண்ட் 22 கேரட் கோல்டு வந்து 9120 ரூபான்னு வச்சுக்கோங்க. ரவுண்டாக ஒரு 9000 எடுத்துக்கோங்க. அப்போ நான் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 9000 போட்டு 1 கிராம் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டு இந்த இயரோட எண்டில் ஒரு எக்ஸாம்பிள் நான் இது பண்ணும்போது அந்த டியூரேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக. அப்போ ஒருவேளை அது 8000 போயிருந்தது அப்படின்னா ஆஸ் அ ரிட்டையர்மெண்ட் பிஸ்னா என்னன்னா இது நம்ம 9000 கொடுத்து வாங்கணும், இப்போ அது 8000 போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு போர்ஷன் அமௌண்ட் டெஃபினெட்லி ரிட்டையர்மெண்ட் பீப்புள் ரிஸ்க் எடுக்க முடியாது, அவங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம டைம் டியூரேஷன் கொடுத்தோன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்லாம் நமக்கு எதுவும் பெருசாக இப்போ இருக்க கண்டிஷனுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல.
கோல்டு 2 to 3 இயர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இருக்க எக்கனாமிக் கண்டிஷன்லையோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு இருக்க எக்கனாமிக் கண்டிஷன்லையோ கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. கரெக்ட். நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பெக்டிங் 10 to 15% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் போட்டுற முடியாது. பட் ஒரு போர்ஷன் கோல்டில் வச்சுக்கிறது அப்படின்றது வயசானவங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் உங்களோட வீடியோலையும் பார்த்துருக்கேன், நீங்கள் வேறு வீடியோ 400-500 மினிமம் தேவைன்றீங்க ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு. அப்போ அப்படி பார்க்கச்சில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது 50 கிராமா வச்சிருக்காங்களான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை. அதாவது இந்த வெல்த் கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வீட்டில் கிலோ கணக்கில் தங்கம் இருக்குது. ஒரு சர்டன் ஆஃப் கேரண்டி போய் பார்த்தீங்கன்னா 10 கிராம் தங்கம் கூட இல்லை. இது வந்து தங்கம் இல்லாதனால எனக்கு என்ன பிரச்சனை, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், அதை கொண்டு வந்து நான் பேங்க்கில் வச்சுக்கிட்டு நான் வாடு வாழ்கிறேன்னு இருக்காங்கன்னா அவங்க இன்டைரக்ட்லி அவங்க மணி வந்து இன்ஃப்ளேஷனை விட்டுட்டு இருக்காங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருந்தேன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என் சேலரி இன்க்ரீஸ் ஆகி நான் வந்து பணக்காரன் ஆகிடுவேன்னு நினைக்கிறாங்க. அது நடக்காதுங்கிறது அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி வந்து அதுதான் நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி we are trying to make them understand the reality because financial literacy is so low that people don't know how money works. All they think is salary மூலமா மட்டும் நான் பணக்காரன் ஆகலாம் நினைக்கிறாங்க. அது ஆக முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி, ரைட்? ஸோ அப்போ பண்ணும்போது என்னென்னா இன்வெஸ்டிங் வந்துச்சுன்னா நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். இப்போ அதுலேயும் வந்து கன்ஃபியூஷன் வந்துது அவங்களுக்கு எது இன்வெஸ்ட் பண்ண. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆனா இத்தனை வருஷமா நானும் 4 வருஷமா வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோ அன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகும், அத நிறைய பேர் ரீஷேர் பண்ணுவாங்க. எஸ்ஐபினா இன்வெஸ்ட்மென்ட் ஆனா இப்போ வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, டெய்லி 2 டிஎம்ஸ் வந்துரும்ல ப்ரோ, நான் எப்படி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எஸ்ஐபி மெத்தடில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எஸ்ஐபியில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுங்களா? அப்போ நான் படிச்சுட்டே இருக்கும்போது ஐ கேம் அக்ராஸ் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்ட் அண்ட் சில்வர். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் பிகாஸ் நான் கோல்ட் அண்ட் சில்வர் பிஸ்னஸ் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து நான் வரல, அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியிலேருந்து வரல. ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் டூ மை ஓன் ரிசர்ச், ஐ வாண்ட் டு ஸ்டடி மை செல். அதனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் லேர்னிங் கப் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இல்லைனா யாராவது எனக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் அப்படியே கற்றுட்டு உடனே வந்திருக்கலாம். பட் அகேன் ஸோ ஐ டுக் மை ஓன் டைம், started studying how it works. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன்னா the gold and silver வந்து காட்ஸ் மணி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. காட்ஸ் மணினா என்ன? அகேன் ஈஜிப்தில் they started as like that first day. எக்ஸாக்ட்லி. அண்ட் அந்த வேர்டு தான் ராபர்ட் கேசவுக்கு யூஸ் பண்ணுற காட்ஸ் மணி அப்படின்றது. ஏன்னு கேட்டால் இட் கான் பி கிரியேட்டட் பை மேன். ஓகேங்களா? ஸோ குட் ஃபார்ம் ஆஃப் மணி ஷுட் பி ஹார்ட் டு கிரியேட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல்டை வந்து மைனிங் பண்ணி தான் எடுக்கிறோம். எஸ் சார். அதை மைன் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் டைம்லாம் ஆகும். சும்மா போய் and it's not first naturally present in earth. Exactly, it's not native to earth. Exactly, native. So நட்சத்திரம் வெடிச்சு அதுல இருந்து வந்த துகள்கள்ல தான் நம்ம இது மேல படிஞ்சிருக்கிறது தான், வேர்ல்ட்ல படிஞ்சிருக்கிறது தான் இப்போ நம்ம மைன் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் அகைன் அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதும் கிடையாது, அண்ட் அது ப்ரொடியூஸ் ஆக போறதும் கிடையாது. அப்ப என்ன இருக்கோ அதுதான். அதனால தான் சப்ளை அண்ட் டிமாண்ட். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரே ரீசனால தான் கோல்டுக்கு இன்னைக்கு இருக்கும். இந்த லேப் க்ரோன் டைமண்ட்னு ஒன்று சொல்றோம். சாரி, லேப் க்ரோன் டைமண்ட் மாதிரி. அதே மாதிரி இப்போ லேப் க்ரோன் இப்போ மெர்க்குரியை வந்து கோல்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் இஃப் டுமாரோ கோல்டுக்கும் அதே மாரி கொண்டு வந்துட்டாங்கன்னா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ண ரிசர்ச் so far கோல்டு can't be artificially created scientifically. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் couple thousand years it can't be created. ஓகேங்களா? கோல்டுக்கு அந்த ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த கொஸ்டின் நிறைய பேர் தோணிடலாம், ஏன் வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டுங்கிற ஒரு மெட்டலை கொண்டு வந்து ரிசர்வ் மெட்டல் ஆச்சாங்க? ஆப்வியஸ்லி பிளாட்டினம்னு ஒன்று இருக்குது. பிளாட்டினம் இஸ் ஈவன் மோர் ரேரர் தேன் கோல்டு. ஓகேங்களா? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்டினம் வாஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் கோல்டு. நீங்கள் சொன்னது கரெக்ட், இட் வாஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் கோல்டு. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அதே இடத்துல இருக்குது, கோல்டு ஆனால் ஏறி எங்கேயோ வந்துருச்சு. அப்போ என்ன ரீசன் நான் ரிசர்ச் பண்ணி டீப் டவுன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு தான் கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து உட்காந்துருக்காது. இட்ஸ் ரேரர் பட் இட்ஸ் நாட் ஸோ ரேரர் தட் இட் கான்ட் மீட் த டிமாண்ட். பிளாட்டினம் ஸோ ரேர். இப்போ எல்லா பேங்க் எடுத்து ரிசர்வில் உட்கார வச்சாங்கன்னா சர்க்குலேஷனுக்கே புழக்கத்துக்கு பிளாட்டினம் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி ஒரு மெட்டலாக போயிடுச்சு. ஈவன் இட்ஸ் ரேர். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன், எவ்ரி அதர் மெட்டலுக்கு வந்து கொரோஷன்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரை நீங்கள் எடுத்து போய் வச்சிருந்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி அது வந்து சில்வர் ஆக்சைடாமே அது கருத்துருன்னு சொல்லுவாங்க, சில்வர் கருக்கும். அதே மாதிரி காப்பர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது க்ரீன் கலரில் அதில் ஒரு டெபாசிட் வரும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இது காப்பர் ஆக்சைடாக மாறும். அதே மாதிரி அகைன் பிளாட்டினம் வந்து ரியாக்ட் ஆகாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் சப்ளை வைஸ் பார்க்கும்போது அதை வந்து ப்ராக்டிக்கல் இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல் அதை போய் ஒரு ரிசர்வ் மெட்டலாக வைக்கிறதுக்கு. அண்ட் இட்ஸ் ஆல்சோ அதோட டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து இந்த பாராவோ காயினாவோ மாற்றுறதுலாம் அதோட பேர்ன் அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து பாரா காயினாக மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
ஆனால் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வந்து உட்கார்ந்த ஒன் மெட்டல் வந்து கோல்டு. இதனால ரோமன் எம்பையரில் கோல்டை வந்து கரன்சியாக ஃபார்மாக கிரியேட் பண்ணி எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்போலேருந்தே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால 5000 வருஷமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட இட்ஸ் டைம் டெஸ்டட் ஆக்சுவலி. அண்ட் 64 வருஷத்தோட டேட்டா எடுத்து நான் பார்த்தப்போ, நான் கற்றுக்கிட்ட அந்த 7 வருஷத்தில் நான் பார்ப்போம், அந்த 64 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தேன். CAGR ஆஃப் 12.1% இருக்குது. 64 வருஷத்தோட CAGR வந்து 12.1%. ஐ வாஸ் லைக் ஷாக்ட். ஓகே, எந்த அசெட் இப்படி இருக்குது அப்படின்னு நான் வேறு ஏதாவது அசெட் எடுத்து பார்த்தேன். நிஃப்டி 50 இருக்குல்ல, நிஃப்டி 50யோட CAGR வந்து 11.1%. அப்போது நிஃப்டி 50 தான் வந்து டாப் 50 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வெரி குட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னே வச்சுக்கிட்டா கூட அதோட CAGR 11% தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கறதுல கோல்டை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். அட் த சேம் டைம் என்னுடைய கோல்டு இஸ் த ஒன்லி அசெட் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆஸ் அ ஃபைனான்ஷியல் அட்வைசராக. ஸோ இப்போ பீப்புள் என்ன நினைக்கிறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூ மென்ஷன் லைக் கோல்ட் ஹஸ் கிவன் 12.1% CAGR ரிட்டர்ன்ஸ், அதாவது 64 வருஷத்தில் கம்பேர்ட் டு நிஃப்டி நம்ம லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அது ஒரு நமக்கு 11% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது. அப்போ ஒருத்தவங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ப்ரொபோர்ஷனுமே மாறும், அவங்க அந்த டைம் லைன் மாறும், இது மாறும். அதே மாதிரியே நம்ம ஸ்டாக் இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கோல்டு தான். அதில் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா யூனிட் டு ரெடியூஸ் லைக் நீங்கள் அந்த நம்ம இங்கே பேசுகிறது வந்து கோல்டோட ப்ரைஸு. கோல்டோட ப்ரைஸு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அவன் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கியிருந்தானா போயிருக்கோம். ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களோட கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது மாறும். அதேமாரி இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நிஃப்டி 50. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிட் கேப் 150ன்னு ஒன்று இருக்குது. இது இப்போ நிஃப்டியோட மேக்ஸிமம் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் 12%னா இதோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் 16 to 17 இருக்கும். அதுமாரி ஒரு இது மாறும். அப்போ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் 18%. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் லாஸ்ட் ஒரு 20 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவரெல்லாம் 22% CAGR எடுத்தவரெல்லாமே இருக்காரு. எல்லாருக்குமே கோல்டும் வேணும், இந்த அசட்டும் நமக்கு வேணும். ஆனா ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸுமே நம்ம வந்து இப்போ நம்ம காமனா சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தவங்க என்னென்ன டைம் லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ ஒரு டைம்ல ஒரு அசட்டோட வேல்யூ அப்படின்றது நல்லா இருக்கும். நீங்க ஒரு இயர்லி 2000 இப்போ 1990ல இருந்து நீங்க ஒரு 2012 வரைக்கும் நீங்க சென்னையில எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு நீங்க crorepati. கண்டிப்பா நீங்க 2012-13 அப்புறம் நீங்க இப்போ வாங்கியிருந்தீங்கன்னா பெருசா அப்ரிஷியேட் ஆயிருக்காது. அதே ரேட்டு தான். அண்ணா நகரில் நீங்கள் 2012-13 வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்போவே உங்களுக்கு 9000, 10,000, 11,000க்குலாம் போச்சு சம் ஏரியாஸ். இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 15,000, 17,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பெருசாக அப்ரிஷியேட் ஆகலை. ஒரு டைம் டியூரேஷனுக்கு ஒரு அசட் கிளாஸ் அப்படின்றது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அப்போலேருந்து கோல்டு இருக்குது. அது நம்ம அதை மறுக்கவே முடியாது. அப்பவும் உங்களுக்கு கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இப்போவும் உங்களுக்கு ரஜினிகாந்த் மேலே தான். எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் பார்த்தாரு, எங்கள் அப்பாவும் பார்த்தாரு, என் பையனும் பார்ப்பான். அவ்வளோதான். நம்ம இது ஸ்டாக் மார்க்கெட்ன்றது விஜய் மாதிரி அப்போ வந்தாரு, நல்லா டக்குன்னு 6 அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டைம் டியூரேஷனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ரிட்டர்ன்ஸ்ன்றது அவங்களோட இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் கேப்பபிலிட்டி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணதை பொறுத்து வெரி ஆகும். கோல்டு தான் பெஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட் தான் பெஸ்ட்ன்ற ஆன்சரே நமக்கு இங்கே கரெக்ட் சொல்ல முடியாது. லெசன் எனக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 30லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 10-15% கோல்டில் வச்சுக்கோங்க. ஈக்விட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த 45 வயசுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கோல்டுலையும் அதர் அசட்ஸில், அதாவது சேஃபர் அசட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிற வயசு 45 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்மளை எடுத்துகிட்டு போய் அவனை ஈக்விட்டியில் போடு, ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் போடு, மியூச்சுவல் ஃபண்டில் போடுன்னு சொல்ல முடியாது. 20 வயசு பையனுக்கு நீ போய் இதில் போடுறா, கோல்டில் போடாதரா என்னால் சொல்ல முடியாது. 45 வயசு ஆள்கிட்ட போயிட்டு என்னால் நீ போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடு, கோல்டில் போடாதன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட வயசு ஃபினான்ஷியல் இதை பொறுத்து. பட் இப்போ நமக்கு இங்கே ஒரு சோஷியல் மீடியாவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் 4 வருஷமாக இருக்கேன். ஒரு வீடியோவில் நான் ஏகப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க. 50 வயசில் ஒருத்தர் இருக்கான், 10 வயசில் ஒருத்தர் இருக்கான். நம்ம காமனாக தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க டைமோ 1.5 நிமிஷமோ 2 நிமிஷமோ. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அது ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேறுபடும். அதை அவங்க காமனாக நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. ஸோ இண்டிவிஜுவல் ஃபைனான்ஸுன்றது ஒரு இண்டிவிஜுவல் அட்வைசர்கிட்ட போயிட்டு உங்களோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி என்ன, இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது பண்ண அண்ட் மொதல் விஷயம் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் போகாதீங்க. ஏன்னா அவங்க அந்த கமிஷன் கிடைக்குன்றதுக்காக தம்பி நீங்கள் இதில் பண்ணுங்கன்ட்டு தான் உங்களை புஷ் பண்ணுவாங்களே தவிர்த்து கோ வித் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், டோன்ட் கோ வித் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சரி, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்டு தான் தான் கையில் இருக்கிறது தான் தங்கன்ற மாதிரி பேசுவாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு
உங்களோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி என்ன. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா என் 100 ரூபாயும் எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட முடியாது. ஈவன் தான் 25 வயசு பையனாக இருந்தாலும். ஏன்னா அவனுமே இப்போ ஒரு கல்யாணம்னு வரும்போது நம்ம டிப்பிக்கலாகவே நம்ம தமிழ் கல்ச்சரில் கல்யாணம் அப்படின்னு வந்ததுன்னா தங்கம்ன்றது எல்லார் வீட்டுக்கும் வேணும். அது நான் பொண்ணு வச்சுருந்தா தான் நான் நகை போட்டு கொடுப்பேன்லாம் கிடையாது. பையனாக இருந்தாலுமே தங்கம் அப்படின்றது. இப்போ நானுமே கோல்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எல்லாமே நானும் வச்சுருக்கேன். நான் அதை வந்து ஃபிசிக்கலாகவும் நான் மாற்ற போகிறது கிடையாது. எனக்கு பிடிக்கும் கோல்டு, நானுமே கோல்டு. நீங்கள் பேசிக்லி கொஞ்சம் போட்டுக்கிறதுல தப்பே கிடையாது. அந்த ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் வந்து 25 வயசு பையனாக இருந்தாலும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ் கேட்டகரி ரிஸ்க் அப்படேட் பொறுத்து மாறும். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட். இவன் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. கரெக்ட். அதே தான் நானும் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவேன். ஆக்சுவலி உங்கள் வயசு எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் நீங்கள் கோல்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். 20 வயசு பையனுக்கு 20%, 25 வயசு பையனுக்கு 25%, மிச்சம் 75% நீங்கள் சொல்லுமே நான் ரிஸ்க் எடுக்க சொல்லி பண்ண சொல்றது. அண்ட் அதுவுமே கண்மூடித்தனமா ரிஸ்க் எடுக்காதுங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாமே கால்குலேட்டிவ் ரிஸ்க் எக்ஸாக்ட்லி எல்லாரும் அப்படி எடுக்கிறது இல்லை. எல்லாருமே கால்குலேட் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஏன் நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் பார்த்த பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து 9 to 5 ஜாபே ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து உட்காந்து ரிசர்ச் பண்ணி எந்த ஸ்டாக்ல போடலாம் எப்போ போடலாங்கிறத பார்க்குற அளவுக்கு டைம் இல்லாதவங்களும் ஒரு கேட்டகரி இருக்காங்க. கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி பண்ணுவேன். ஏன்னா யாருக்குமே டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நானுமே ஐடியில் வேலை பார்த்துட்டு தான் அந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியும் பண்ணேன், கிளைண்ட்டும் மெயின்டைன் பண்ணேன் எல்லாமே. எல்லாருமே உங்களுமே இருக்க மாட்டாங்கல்ல. கரெக்டாக அதுதான் 24 hours நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது வந்து அவரோட 24 hours தான். அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்பவுமே முக்கியம். யாருக்குமே இங்கே டைம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. 9 to 5 ஒரு வீட்டுக்கு வர 8 மணி ஆகுதா, சரி why you are sleeping 8 hours? எக்ஸாக்ட்லி. அது நான் என்னோட ஐடியாலஜி எப்படின்னா, என்னால் 5 வருஷம் படுமோசமாக கஷ்டப்பட முடியும். ஆனால் 50 வருஷம் என்னால் நார்மலாக கஷ்டப்பட முடியாது. அப்போ அந்த 5 வருஷம் எஃபர்ட்டை நீ போட்டு இது பண்ணிட்டு நீ மண் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிட்டு. இப்போ இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஆட்டோ டிரைவருக்கு செட் ஆகுமான்னு நான் கேட்குறேன். அவரால் கண்டிப்பாக ஆக முடியாது. இதுதான் இப்போ நான் இந்த இதில் கொண்டு வரேன். இந்த எஜுகேஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஈவன் தான் 25 படித்தவனா இருக்கட்டும், நான் எத்தனையோ பிஸ்னஸ்மேன் படிக்காத பிஸ்னஸ்மேன் எனக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. தே ஆர் படித்தவனோட அவன் தான் அதிகமாக சம்பாதிக்கிறான். ஆல் பிகாஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த பிஸ்னஸை பற்றி படித்து இது பண்ணது தான். ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இது பண்ணணும். பட் ஆனால் பேசிக்காக காமனாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா சேஃபராக ஹேவன் கரெக்டாக. இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆட்டோ டிரைவர்னு நான் ஒரு இது எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, அவர்கிட்ட நான் போய் நான் ஃப்ரீயாக மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் கூட வரமாட்டார். வந்தாலும் அவர் வந்து அதில் 1 ரூபா கூட போட மாட்டார். ஏன்னா அவங்களுக்குலாம் இது வந்து கிரீக் அண்ட் லேட்டனா புரியாத ஒரு புதிதாக மைண்ட் செட் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து ஐ எம் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் ஃபார் த மாசஸ். நான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்த கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நான் பில்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து மெச்சூர்ட் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லுவாங்க நாலேஜபிளாக இருக்காங்க, அவங்க 10% அலோகேஷன் போடுறவங்களும் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் ஆரபிள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து இப்போ இது எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டி புரியாதுப்பா, நான் வந்து படிக்கலப்பா, எனக்கு ஏதோ இடத்துல போடணும்ப்பா, எனக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குப்பா, நான் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும்னு நினைக்கிறவருக்கு நான் கோல்டை சஜஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, சேஃப் ஹேவன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை விற்றுக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிற ஒருத்தர் யோசிப்பார். நான் ஆட்டோ டிரைவர் தான் என்னோடய பிஸ்னஸ் ஆக்சுவலி ஒரு ஆரோகோல்டில் முதல்ல ரொம்ப இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணதெல்லாம் நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ஸில் நிறைய பேர் தெரியும். அவங்க ஏர்லி கஸ்டமர்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோல்டுங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா, மியூச்சுவல் ஸ்டாக் மார்க்கெட் அவங்களுக்கு அது சொல்ல ஒன் டேப்லெட் டசன்ட் சூட் எவ்ரிபடிங்கிற மாதிரி. ஆனால் கோல்டு சூட்ஸ் ஃபார் எவ்ரிபடி ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன் இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, 150 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு தேவை. அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கோல்டை நீங்கள் வந்து இப்படி சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நாலேஜ் வர்ற டைம் லைன் இருக்குல்ல, நீங்கள் நான் கற்றுக்க போகிறேன், நான் போய் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத கற்றுக்கிறேன், நான் அதுக்கு ரிசர்ச் பண்ண போகிறேன், அந்த டைம் லைன் இருக்குல்ல, அந்த டைம் லைன் வரைக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கோல்டில் பார்ட் பண்ணிக்கோங்க நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தென் லேட்டர் ஒன்ஸ் யூ ஹேவ் தட் நாலேஜ், நவ் ஐ எம் கான்ஃபிடென்ட், நான் வந்து ஒரு 50,000 ரூபா போட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவு நான் கற்றுக்கிட்டேன். 1 year 2 year எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஐ கேன் மேக் எஜுகேட்டட் கால்குலேட்டட் ரிஸ்க் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எடுங்க, தப்பே கிடையாது. பட் அது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு கோல்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம ஆஸ் மென்ஷன் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இவ்வளோ கிராம் ஆஃப் கோல்டுன்றது வேணும், வீட்டில் வச்சுருக்கணும். ஸோ அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற அசட்ஸ் சைட் பை சைடு மற்ற அசட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் வீட்டில் மினிமம் 200 to 300 கிராம் ஆஃப் கோல்டு வச்சுருக்கணும் அப்படின்றது என்னோட அதுதான் அந்த அஸ்திவாரம் பேஸ் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நான் சொல்கிறேன். இந்த 200 கிராம் வந்து அஸ்திவாரம்னு சொல்கிறேன். இந்த அஸ்திவாரத்துக்கு மேலே நீ ஒரு பில்டிங் 10 மாடி கட்டினா 20 மாடி கட்டினாலும் நிற்கும்.
எடுத்தோடனே கொண்டு போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நான் சொல்கிறேன் ப்ரோ, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கிரிப்டோவில் எடுத்தோடனே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஐம் டோட்டலி அகேன்ஸ்ட் இட். ஏன்னா அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு காணாமல் போடுற அளவுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அப்படி இருக்கும் பட்சம் அதில் கொண்டு போய் எதுக்குன்னு கேட்டால், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் இருக்குன்னு கிடையாது. அது இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறைய பேர் உள்ள வரதுக்கு காரணமே இவன் அதில் போட்டான்ப்பா, இவன் உங்களை சம்பாரிச்சிட்டான்ப்பா, நான் வந்தேன் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு வெல்த் பார்த்தவங்க யாரெல்லாம் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாங்களோ அவங்களால தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நான் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ப்ராஃபிட் பார்க்குறேன்றவங்களாம் வந்து நான் ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன சொல்லி புரிய வைக்கவே முடியாது. சில பேர் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இது நான் நிறைய பேர் சொல்ல ட்ரை பண்ணேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஆரோகோல்ட் ஆப்ல ஓப்பன் பண்ணி போர்ட்ஃபோலியோ வளர்ந்துருக்கான்னு பார்ப்பாங்க. தங்கத்தில் இன்னைக்கு வாங்கி நாளைக்கு ப்ராஃபிட் எப்படிங்க வரும்? அண்ட் இன்னொன்று சொல்றேன், அப்படி ஏறிச்சுன்னா அது சேஃப் ஹெவனே கிடையாது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வாங்கி நாளைக்கு எல்லாரும் போயிட்டு சேஃப் ஹெவனா நினைக்கிறாங்கன்னா அது பெருசா பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, ஸ்டேபிளா இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக தானே வாங்குறாங்க. அப்போ நீ இன்னும் இன்வெஸ்ட் பண்ண நாளைக்கே ஆப்பில் ஓப்பன் பண்ணி அது 100 ரூபாய் ஏறிச்சா 200 ரூபாய் ஏறிச்சா அப்படின்லாம் பார்த்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. Unfortunately, patience is very less among this current generation people actually. Everyone wants to become rich overnight. That's why only few rich people are there in the society. அவ்வளோதான். இது யாராவது ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா you will become rich. So what's the purpose of making money bro? According to you, நீங்கள் சொல்லுங்க. நான் ஒரு பர்சனல் கொஸ்டின் உங்களை கேட்குறேன். ஸோ சிம்பிள். நம்ம வந்து இப்போ பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு வெல்த் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று நம்மளுடைய சரி இல்லை, நான் ஒன்லைனில் சொல்கிறேன், டூயிங் வாட் யூ வாண்ட், வென் யூ வாண்ட், ஹவ் யூ வாண்ட். இதுக்காக தான் நான் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற என்னுடைய பர்சனல், இது என்னுடைய பர்சனல் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த நாலேஜ் தான் நீங்கள் பாஸ் ஆன் பண்ணணும். ஸோ நான் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான். த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் மணி இஸ் டு லிவ் அ ஹாப்பி லைஃப். பர்பஸ் ஆஃப் ஹேவிங், இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் 1008 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1-2ன்னு சொல்ல முடியாது. தினம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். தண்ணி பிரச்சனையில் ஆரம்பித்து இன்னைக்கு சென்னையில் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, சென்னையெலாம் ஒரு மெட்ரோபாலியன் சிட்டிப்பா, அங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. காமனாக ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை வெஜிடேரியனா அவங்களுக்கு வீடு கிடையாது, நீங்கள் இந்த கேஸ்ட்டாக அவங்களுக்கு வீடு கிடையாது. கேஸ்ட் இன்னைக்கு கேட்குறாங்க, ஆக்சுவலி இன்னைக்கு கேட்குறாங்க. என்ன கேட்டால் வருதேன் வீடு ரெண்ட்டுக்கு போகும்போது ஒரு 4 months பேக்கு, நீங்கள் என்ன கேஸ்ட்டு, நீங்கள் நான்வெஜ் சமைப்பீங்களா, அது இது இது அது என்ன இது வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணீங்களா? அன்னைக்கு வந்து மறுநாளே வீடு வாங்கிட்டேன் நான். ரெண்டு வாங்கலான்னு இருந்தேன். சரி இல்லை, இந்த மாதிரிலாம் இது பண்ண அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சொந்த வீடு எல்லாருக்கும் ஒன்று இருக்கணுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம அம்மா அப்பா சில நேரம் நிறைய பேருக்கு சொந்த வீடு வச்சிருப்பாங்க. அந்த வீடு do you think அதை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒன்று எனஃப் தானே. பணம் சம்பாதிக்கிறது நீ சந்தோஷமா இருக்க. இன்னொன்று வாங்குவாங்க, அதாவது ஜாப் இருக்கு, ஒய்ஃப் இருக்கு, இன்னொரு வீடு வாங்கலாம் சொல்லி ஒரு 30 வருஷம் லோன் போறாங்க. அதுதான் தப்பு. ஸோ பணம் சம்பாதிக்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நாளைக்கு உங்கள் ஜாப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்றதுக்காகவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுட்டு நீ என்ன பணம் சம்பாதிக்கிறியோ அதை நீ வச்சுக்கணும். நீ உன் பையனுக்கு கொடுக்கணும், பொண்ணுக்கு இவ்வளோ போட்டு நகை போட்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எஜுகேஷன் கொடுத்தா போதும். அதை வச்சு அவங்க சில பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்குமே எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட தான் சொல்லுவாங்க, அக்காவுக்கு ஏதாவது இது பண்ணப்பா, அது பண்ணப்பா, இது பண்ணப்பா. எஜுகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன திறமையை வச்சு அவங்கவுங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்களோ அந்தந்த வாழ்க்கை தான் அவங்க வாழணும். ஜஸ்ட் பிகாஸ் நான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் போய் ஹெல்ப் பண்ணலாம், நான் பண்ணாமலாம் இல்லை, பண்ணுவேன் கொள்வேன். ஆனால் நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவங்க வந்து அதை சம்பாதிக்கல, நீ போய் 20 ரூபாய்க்கு நீ அவங்களுக்கு கொடுப்பானா அது கொடுக்க முடியாது. ஏன்னா அது அவங்களோட கேப்பபிலிட்டியை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ கஷ்டப்பட்டு மரம் ஏறினவன் தான் நுங்கு சாப்பிடணும். கீழே உட்காந்துட்டு நுங்கு கேட்கலாம் கூடாது. ஏறி பெருச்சிக்கோ, இல்லையா நுங்கு சாப்பிடணும்னு ஆசைப்படாது. அவ்வளோ தட்ஸ் மை ஐடியாலஜி. சூப்பர் ஐடியாலஜி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆனால் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் பாஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்போ அந்த ஒரு கோல்டை பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ஜென்ரேஷன், எங்கள் பாட்டி நகை, எங்கள் அம்மா நகைன்னு அப்படியே அது பாஸ் ஆன் வருது. இது எதுக்காக அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு லைஃப் ஈஸியாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக இல்லாமல் இது ஒரு சேஃப்டிக்காக. இது ஒரு கப்பல் அசட்டுன்றது அவங்க மைண்டில் கொண்டு வரும். கோல்டுன்றது அசட். நீ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ வெறும் வீடு லேண்டை மட்டும் விட்டு போகாமல் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டையும் நீ அடுத்தவங்க விட்டுட்டு போகணுன்றது அது அசட்டாக கன்சிடர் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுக்கும். ஆக்சுவலி நம்ம என்னதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்லி நாலேஜ் வச்சு மட்டும் நீ போய் பண்ணிக்கோன்னு நம்ம சொன்னாலும், நீங்களே நானே சொல்கிறேன், நீங்களே உங்களுக்கு குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு சம்திங் கொடுத்து தான் போவீங்க. எதுவுமே கொடுக்கும், கொஞ்சம் கொடுத்து தான் சப்போர்ட் பண்ணி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கோல்டு வந்து இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது.
இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது என் பொண்ணை வச்சு நீங்கள் வாழ்றதுக்கான பணம் அப்படின்னு கிடையாது. இது வந்து அந்த கப்புள்ஸ் வந்து சந்தோஷமாக வாழட்டும், அவங்களுக்கு ஒரு நெருக்கடி லைஃப்பில் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி அவங்க அதை சரி பார்த்துக்கோங்கன்றதா அப்படி தான் கோல்டோட பர்பஸே இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இட்ஸ் சேஃப்டி அவன் நான் பார்த்த வரைக்கும் என்னையுமே எங்கள் வீட்டிலலாம் படிக்க வச்சது எல்லாமே கோல்டை போய் பிளச் பண்ணி காலேஜ் படிக்க வச்சு தான். என்னன்னு கிடையாது, நான் சுற்றி பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே கோல்டை பிளச் பண்ணாமல் எவனும் மிடில் கிளாஸில் 90% அதுக்கு மேலே மிடில் கிளாஸ் எல்லாமே கோல்டு அடகு வைக்காமலாம் யாருமே வந்து படிச்சு முன்னுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது இது பண்ணுறோம் கிராஜுவேட் எல்லாமே அப்படி பண்ணி தான் வந்துருப்பாங்க. கோல்டு இஸ் அ சேஃப் ஹெவன். நான் பார்த்துருக்கேன் சில பேர், நான் வீடியோவே இன்ஸ்டால இதில் போட்டிருந்தேன், கோல்டுலலாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு 55 வயசு 60 வயசு ஆள் வந்து ஒரு போட்டிருந்தாரு. அதே 55-60 வயசு ஆளை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் நகைக்கடையில் பார்த்தேன். ஆனா அந்த வீடியோ என்ன சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு நகை போட்டுக்க பிடிச்சிக்கோ அப்படின்றதுக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் அது வந்து ஏன் வெளியில வந்து நீங்க மற்றவங்கள நகை வாங்காத அப்படின்னு. இப்போ நான் ஒரு டாபிக் ஒன்று சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட்ல போய் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 45 வயசு ஆள் அதை போய் பார்த்துட்டு பண்ணிட்டான் அப்படின்னா அது பிரச்சனை. நான் எல்லாமே ஒரு ப்ராஸ் அண்ட் கிரான்ஸ்னு யோசிக்கணும். எனக்கு எது சூட்டபுளாக இருக்குது, நான் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டுறேன்னா என்னோட கேப்பபிலிட்டி இருக்குன்னா நான் ஓட்டுவேன். நீயும் வண்டி எடுத்துகிட்டு போய் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுடானா சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல் தோஸ் திங்ஸ். பட் இங்கே சோஷியல் மீடியாவில் அதை பார்த்துட்டு, ஆனால் அந்த கமெண்ட்ஸில் ஒரு கழுவி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க கோல்டு பற்றி. அது வந்து கோல்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு, அது ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கணும். நான் என்ன சொல்லணும், பர்சன்டேஜ் வச்சுக்கோ, அது பர்சன்டேஜ் பீப்புள் பொறுத்து மாறும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா கோல்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, தங்கம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாதுன்ட்டு. கோல்டு இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நான் அதுக்கு எடுத்து அகைன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டேன். கோல்டு இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்காதீங்க, சேஃப் ஹேவனா பாருங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, என் கையில் ஒரு 50 கிராம் 10 கிராம் இருக்குன்னா யாருமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவன் தான் அப்பா அம்மாவும் நீ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க ஃபைனான்ஷியலாக இருந்தால் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீ இது வச்சிருக்க உன்னோட சேவிங்ஸோ உன்னோட தங்கமோ எதுவோ அதுதான் அவனை வந்து வாழ்க்கையில் காப்பாற்றும். ஸோ அதனால் கோல்டுன்றது நீ 25 வயசு பையனாக இருந்துட்டோ நீ 50 வயசு பையனாக இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. 200 கிராம்ல இருந்து 400 கிராம் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்றியோ, கோல்டு வாங்காத அப்படின்றத சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால எப்படி மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னா, சென்னையில 17 வீடு வச்சிருக்காரு, அவரு சொல்றாரு வீடு வாங்காதீங்க, ரெண்டல் ஹவுஸ்ல இருங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு 17 வீடு இருக்கு. அது இங்க பாக்குற அந்த யூடியூபர்ஸ்லயோ இல்ல பாக்குறவங்களுக்கோ அது தெரியாது. அப்போ ஏன் நீ வாடகை வீட்டுல இருக்கலாம்ல, இப்ப நீ இருக்க வீடு வாடகை வீடானா அதுவும் கிடையாது. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத சொல்றான், அவன் பின்னாடி எவ்வளவு கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றது தெரியாது. ஸோ சோஷியல் மீடியாவை பார்த்து உங்களோட லைஃபை நீங்க அப்படி வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன்றது தான் என்னோட. சென்னையில் ஒருத்தவங்க வீடு வாங்கணும் ஒரு ஆவரேஜ் பீப்பர் அப்படின்னா 33 வருஷம். ஒரு டேட்டா நான் எடுத்து வச்சிருக்கேன், கோயிங் டு போஸ்ட் வீடியோ திஸ் வீக். மும்பையில் ஒருத்தவங்க மும்பையில் ஒரு ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டோட சேலரி வந்து 80,000 rupees. மும்பையில் இருக்கிற பாப்புலேஷன் எடுத்து ஒருத்தன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னா 80,000 rupees ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட். மும்பையில் அவன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா 103 வருஷம் ஆகும். சென்னையோட ஆவரேஜ் சேலரிக்கு ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா 33 வருஷம் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சர்டன் பர்சன்டேஜால் வாங்க முடியல. அதே மாதிரி தங்கமும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், இப்போ நான் வந்து என் ஃபோர்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன், பட் நான் ஜென்ரல் ஒரு ஃபோர்காஸ்ட் வச்சிருக்கேன். 25 years to 30 yearsல ஒரு கிராம் ஆஃப் தங்கம் 1 லட்ச ரூபா இருக்கும். இது வந்து ஃபோர்காஸ்ட். போகாதான்னு கேட்கலாம்னா இப்போ ஏன் கண்டிப்பாக போகுங்கிறதுக்கு நான் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். யூஎஸ் கவர்மெண்ட் எவ்ரி 100 days $1 trillion நோட் அச்சடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க நிறுத்தலை, ட்ரம்ப் இருக்கிறதுக்கு அடிப்பாங்க. இன்னொரு 3 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ நோட் அடிக்க M2 மணின்னு சொல்கிறது இந்த ஃபிசிக்கல் கரன்சி மணி வந்து அதிக சர்க்குலேஷன் ஆகும்போது அதோட வேல்யூ டிவேல்யூ ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா, அதோட வேல்யூ டிவேல்யூ ஆகாத அந்த அமௌண்ட் ஃபுல்லாக கொண்டு போய் கோல்டில் போய் உட்காந்துரும். ஸோ இந்த கோல்டு ரேட் ஏறுறது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் நகை வாங்குறதுனால தான் தங்கத்தோட விலை ஏறுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து காமன் லேமனுக்கு அப்படி தான் இருக்குது. நகை கடையில் போய் நீங்களாம் நகை வாங்குறீங்க, ஒருத்தர் கமெண்ட்டில் எழுதியிருந்தார். என்ன எழுதினா, நீங்கள் நகை கடையில் போய் வாங்குறதுனால தாண்டா விலை ஏறுது, வாங்குறத விடுங்கடா குறைஞ்சிரும்ன்றாங்க. அவங்க வாங்குறதே நிறுத்தினாலும் குறையாதுங்கிறது அவருக்கு தெரியாது. ரெண்டாவது அதே மாதிரி இந்த வார்ஸ்லாம் இப்போ நின்றுச்சுன்னா உடனே பழைய ரேட்டுக்கு போய் உட்காந்துரு பார்த்தாங்கன்னா போகாது, அதுவும் போகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்கனாமி கோல்டு இஸ் ஹெவிலி டைடு த எக்கனாமி. த மோர் மணி த பிரிண்ட், த மோர் இன்ஃப்ளேஷன் ஹேப்பன், த மோர் கோல்டு இஸ் கோயிங் டு பிகம் நாட் சிங்கிள் சோர்ஸ்னால அந்த பிரைஸ் இன்க்ரீஸ். எஸ் எக்ஸாக்ட்லி, இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் ஆஸ் ஐ செட், ஆரோ கோல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்லணும் ஆடியன்ஸுக்குன்னா நீங்கள் சொல்லலாம். அகைன் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கம்ப்ளீட்லி இட்ஸ் ட்ரஸ்டபிள், யூ கேன் ட்ரஸ்ட். என்னோட கேள்வி வந்து நம்ம கொடுக்குற காசு சேஃபாக இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். அது நான் பர்சனலாகவும் என்ஷோர் பண்ணிட்டேன், அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அது புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஸோ பாட்காஸ்ட்டுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நன்றி. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் ஆரா கோல்டுன்னு சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.